ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீ நீவி அடிப்படை கல்விக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பறவைகள் என்னென்ன பறவைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் குட்டீஸ். பார்க்கலாமா? பறவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவல், சேவல், சேவல். அடுத்து பார்த்தீங்கன்னா கோழி, கோழி, கோழி. சேவல், கோழி ரெண்டுமே நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பறவை. கோழி முட்டையிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா காகம், காகம், காகம். அடுத்து மைனா, மைனா, மைனா. அடுத்து பாருங்க மாடப்புறா, மாடப்புறா, மாடப்புறா. கௌதாரி, கௌதாரி, கௌதாரி. சின்ன கோழி குஞ்சு மாதிரியே இருக்கு கௌதாரி, கௌதாரி, கௌதாரி. மயில், மயில் நல்ல தோகையை விரித்து அழகாக ஆடும். ஆண் மயிலுக்கு தான் தோகை இருக்கும், பெண் மயிலுக்கு தோகை இருக்காது. மயில், மயில். புறா, புறா, புறா. கிளி, கிளி, கிளி. கிளி நம்ம பேச பேச கிளியும் பேசும். குருவி, குருவி, குருவி. மரங்கொத்தி, மரங்கொத்தி, மரங்கொத்தி. பருந்து, பருந்து, பருந்து. பருந்து வானத்தில் மிக உச்சியில் பறக்கக்கூடிய ஒரு பறவை தான் அது பருந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆந்தை, ஆந்தை, ஆந்தை. ஆந்தைக்கு பகலில் கண்ணு தெரியாது, இரவு நேரத்தில் தான் ஆந்தைக்கு கண்ணு தெரியும். அடுத்து பாருங்கள் தூக்கணாங்குருவி. தூக்கணாங்குருவி கூடு ஒரு வித்தியாசமாக இருக்கும். மரத்தில் அப்படி ஒரு உருண்டையாக மேலேருந்து கீழே கட்டி அப்படி உருண்டை உருண்டையாக பால் மாதிரி தூங்கும். தூக்கணாங்குருவி, தூக்கணாங்குருவி. மீன் கொத்தி, மீன் கொத்தி, மீன் கொத்தி. அவ்வளோதான் குட்டீஸ். பறவைகள் என்னென்ன பறவைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.